அந்த இறுதிச் சடங்குல அந்த இறுதி ஊர்வலத்திற்கு அந்த கமெண்ட்ரி எம்ஜிஆரால் ஆதரிக்கப்பட்ட வலம்புரி ஜான், வார்த்தை சித்தர் வலம்புரி ஜான் எம்ஜிஆரின் இறுதி யாத்திரைக்கு அந்த கமெண்ட்ரி வாய்ஸ் கொடுக்குறாரு. அந்த கமெண்ட்ரி வாய்ஸில் ஒரு இடத்துல சொல்கிறாரு, இப்போதும் கூட நமது தலைவர் எம்ஜிஆர் இதோ இறுதி யாத்திரையில் படுத்திருக்கிறாரே, இறந்தது போலவா படுத்திருக்கிறார். இப்போதும் கூட எந்த நேரத்திலும் அவர் விழித்து எழுந்து நம்ம எல்லாம் பார்த்து தொண்டர்களுக்கு எந்த நேரத்திலும் அவர் கையசைப்பார் என்கின்ற நம்பிக்கை தானே நமக்கு வருகிறது சொல்லும்போது அத்தனை பேரும் அழுதுட்டாங்க. அவங்கவங்க வீட்டில் அவங்கவங்க டிவி பார்த்துக்கிட்டது அவங்கவங்க பொங்கி பொங்கி அழுகிறாங்க. அதை விட இந்த விஷயத்தை இன்றைய கவிப்பேரரசர் வைரமுத்து பிற்காலத்தில் அதை சொல்லும்போது, எம்ஜிஆரை பற்றி சொல்லும்போது, தரையை தோண்டி எம்ஜிஆருடைய அந்த பூத உடல் அடக்கப்பட்ட அந்த 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 பெட்டியை உள்ளே இறக்குறாங்க. அதாவது எம்ஜிஆரை தரைக்குள்ளே புதைக்கிறாங்க. அதை வைரமுத்து குறிப்பிடுறாரு, பொதுவாக மண்ணை தோண்டித்தானே தங்கத்தை வெளியே எடுப்பார்கள், இது என்ன மாறாக ஒரு தங்கத்தை தரைக்குள் புதைக்கிறார்கள். சாதாரணப்பட்டவனுமே எம்ஜிஆரை நினைக்கும் போது அவன் ஒரு கவிஞன் ஆவான். கவிஞர்களே நினைக்கும் போது அவர்கள் கவி பேரரசர்கள் ஆகிறார்கள். எம்ஜிஆர் என்கின்ற அந்த மாமனிதரை நினைக்கும் போது எம்ஜிஆரோடு பழகியவர்கள், எம்ஜிஆரோடு ஐக்கியப்பட்டவர்கள் மட்டுமா எம்ஜிஆரை நேசிக்கிறார்கள்? அவர்கள் வாழ்க்கையில் எம்ஜிஆரை பார்த்தவர்கள் கூட இல்லை. அவர்கள் நேராக பார்த்தவர்கள் இல்லை, சினிமாவில் பார்த்திருக்கிறார்கள். ஆனால் பலர் எம்ஜிஆரை பற்றி தகவல்கள் சொல்வதை கேட்டு எத்தனை பேர் இப்போதும் அழுது கொண்டிருக்கிறார்கள்.